எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். ஒரு சிலர பார்த்துருக்கீங்களா? தேவைக்கு மட்டுமே அன்ப வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அவங்களோட காரியங்கள் முடிந்த அப்புறமா அந்த அன்புக்கு இடமே இல்லாம இருக்கும். அதாவது நம்மளோட வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கூட இருக்கிறவங்க கணவன், மனைவி யாராக வேணாலும் இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம், இல்ல பக்கத்துல உள்ளவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே நம்மள பயன்படுத்துவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது. இல்ல ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்டின்னா, நம்மகிட்ட வந்து பாசமா பேசுவாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சு அப்டின்னா, அதாவது அவங்க என்ன நோக்கத்துக்காக நம்மகிட்ட வந்தாங்களோ, அவங்களோட தேவை நிறைவேறி விட்டது அப்டின்னா, அவங்க காணாம போயிடுவாங்க. ஒரு சில உறவுகள்ல இது மாதிரி நடக்கிறது உண்டு. கணவன், மனைவி உறவுகள்ல இது அதிகமா நடக்கிறது உண்டு. முக்கியமா பணம். ஓகேவா? அதாவது இப்ப கணவராகட்டும், இல்ல மனைவியாகட்டும் 2 பேருமே வேலைக்கு போகிற காலம் தான் இது. ஒருத்தர்கிட்டேருந்து கொஞ்சம் மணிய நம்ம வாங்கணும் அப்டின்னா, கணவன் மனைவி கிட்டேருந்து இருக்கலாம், மனைவி கணவர்கிட்டேருந்து மணி வாங்குறதா இருக்கலாம். வாங்கணும் அப்டின்னா, அந்த நேரத்துக்கு அவங்க பாசம் காட்டி அந்த மணிய வாங்குறது வரைக்கும் பாசத்த வெளிப்படுத்திட்டு, அவங்களோட தேவை முடிந்த பிறகு, அவங்கள குப்ப மாதிரி நெனச்சுட்டு இருந்தாங்க அப்டின்னா, அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கையா இருக்கவே செய்யாது. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, "சம்பளம் வருகிற நேரம் மட்டும் தான் என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசுறாங்க. அதுக்கு பிறகு பாசத்த எதுவுமே காண முடியாது" அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். கணவன், மனைவி உறவுல பணம் மட்டும் வாழ்க்கை ஆகாது. ஆனா, மனைவி வந்து ஹோம் மேக்கரா இருக்கலாம். கணவர் வெளிய வேலைக்கு போகிறவரா இருக்கலாம். அவர் ஏர்ன் பண்ற மணிய வச்சு தான் ஃபேமிலி ரன் ஆகுது அப்டின்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப மைண்ட்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? அதாவது நார்மலா ஏதாவது தேவைக்காக பணம் கேட்கிற நேரம் கூட ரொம்ப கோபப்படுவாங்க. "என்கிட்ட இல்ல, இவ்வளவு தானே இருக்கு. சும்மா பணம் பணம்னு கேட்கிறியே!" அப்படின்னு வந்து கோபப்பட்டு திட்டுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, மனைவி வேற எங்க போவாங்க? உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அது மாதிரி கேட்கிறது. அதாவது தேவைக்காக, வீட்டோட தேவைக்காக, குழந்தைங்களுக்காக, வீட்ல பொருட்கள் வாங்குறதுக்காக, வீட்ல சமைக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒருத்தங்க தேவைக்காக உங்ககிட்ட மணி கேட்குறாங்க. அந்த நேரம் பாசமா வந்து கேட்குறாங்க அப்டின்னா, அத தவறு சொல்லவே கூடாது. ஓகேவா? எது தவறு அப்டின்னா, இப்போ நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க. வீட்டுக்கு அதிகமா செலவு செஞ்சு மணி நெறைய குடுக்குறீங்க. அது போக ஆடம்பரமா செலவு பண்றதுக்கு, ஓகேவா? அதாவது வீணா செலவு பண்றதுக்காக உங்ககிட்ட மணி கேட்குறாங்க. அந்த மணிய வாங்குறதுக்கு உங்ககிட்ட பாசம் காட்டுறாங்க அப்டின்னா, அது ரொம்ப தவறான ஒரு நோக்கம். அதுதான் ஏமாற்று வழி. ஓகேவா? அன்ப குடுத்து தன்னோட தேவை முடிஞ்ச அப்புறமா கைவிட்டுறது. அதுதான் ரொம்ப தவறு. வீட்டோட தேவைக்காக கேட்டு பொருட்கள் வாங்கி உணவுக்காக செலவு பண்றதெல்லாம் தவறு கிடையாது. வீணான செலவுக்காக பணத்த கேட்டு வாங்கி, அதாவது அன்ப குடுத்து பணத்த வாங்கிக்கிட்டு செலவு பண்றது தவறான ஒரு விஷயம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, கணவர் வந்து வேலைக்கு போயி சம்பாதிக்கிற பணம் போதுமானதா இருக்காது. மனைவி சேமிச்சு வைக்கிற காசையும் வந்து வாங்குவாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க செலவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மனைவி கிட்ட கோபப்படுகிறவங்க இருக்கிறாங்க. அதாவது நான் மனைவின்னு ஏன் சொன்னேன் அப்டின்னா, ஒரு சில வீட்ல மனைவிகள பார்த்தீங்கன்னா தெரியும். ரூ. 5 ரூ. 10 அப்படின்னு கிடைச்சாலே சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. பிற்காலத்துல எதுக்காவது யூஸ் ஆகும். தன்னோட குழந்தைக்கு யூஸ் ஆகும். பெண் குழந்தையா இருக்கலாம். அவங்களுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு ஒளிச்சு சேமிச்சு வைப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லன்னு சொல்லிருவாங்க. என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு. ஆனா அவங்க மறைமுகமா, ரகசியமா சேமிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மணிய வாங்குறதுக்காக கணவர் வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க. பொதுவா மனைவிமார்கள் பார்த்தீங்கன்னா, 98% உள்ளவங்க தன்னோட கணவர் எவ்ளோ கோபம் உள்ளவரா இருந்தாலும், அன்பா ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா அப்படியே கரைஞ்சிருவாங்க. எடுத்து குடுத்துருவாங்க. சரி அவர் வந்து இவ்ளோ பாசமா கேட்கிறாரு, நம்ம குடுத்துடுவோம் அப்படின்னு குடுத்துடுவாங்க. ஆனா அந்த பாசத்தோட பின்னாடி இருக்கிற வேஷம் இவங்களுக்கு வந்து புரிகிறது கிடையாது. பிறகுதான் புரிஞ்சுப்பாங்க. அதாவது குடுத்து அவங்க வாங்கிட்டு போய் செலவு செஞ்சதுக்கு அப்புறமா, திரும்பவும் அவங்க பழையது மாதிரியே ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரியும், ஐயோ! ஏமாந்துட்டோமே அப்படின்னு. இது நெறைய ஃபேமிலில நடக்கிறது உண்டு. ஒரு சிலர் வந்து மனைவியோட நகைகள வாங்குறதுக்காக வந்து கேட்கிறவங்க இருக்கிறாங்க. மெதுவா அன்பாக தான் பேசி பார்ப்பாங்க. பேசி பேசி மெதுவா அவங்க கிட்டேருந்து மொத்தமா எல்லாம் வாங்கிக்கிட்டு,
அவங்க என்ன செலவு இருக்குதோ அதை செலவு செஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. மனைவியோட நிலைமையும் காலியானது மாதிரி ஆகிடும். அதாவது ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அன்பை கொடுத்து ஏமாற்றி ஒருத்தங்க ஒரு விஷயத்த வாங்குறாங்க, ஒரு பொருளை பொண்ணை எதையாவது வாங்குறாங்க அப்படின்னா அது உண்மையான அன்பு கிடையவே கிடையாது. உண்மையான அன்புல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம், இந்த லேண்ட் வாங்கலாமா, அந்த வீடு பண்ணலாமா, நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், நம்மளோட கை இருப்பு எவ்வளவு இருக்கு, எல்லாமே 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. அது உறுதியான உறவா இருக்கும், உண்மையான அன்பும் இருக்கும். ஆனா கணவர் சம்பாதிக்கிறத சொல்றதே இல்லை, மனைவி கிட்ட உண்மையா இருக்கிறது இல்லை. ஆனா தேவைக்கு மட்டும் மணி வாங்குறதுக்காக, இல்லை ஏதாவது பொருளை வாங்குறதுக்காக, இல்லை உங்க அம்மா வீட்டுல போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் பாசம் காட்டி உங்ககிட்ட தேவையை பூர்த்தி செய்கிறாங்க அப்படின்னா அது நல்லதே கிடையாது. ஸ்டார்டிங்லே கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உள்ள செயல்களை வளர விடவே செய்யாதீங்க. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப பாசமா அன்பாக தான் சொல்லி சொல்லி ஒன்னொன்னும் செய்ய வைப்பாங்க. நாட்கள் போக போக அதிகாரமா பேச ஆரம்பிப்பாங்க. உங்க வீட்டிலேருந்து இதை வாங்கிட்டு வா, என்னோட சித்தி வீட்டில், என்னோட பெரியம்மா வீட்டில் அவங்க எல்லாம் சீர்வரிசைக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க, இவ்வளோ நிறைய பொருளெல்லாம் வருது, இவ்வளோ சொந்தங்கள் வராங்க, உனக்கு யார் இருக்கா, என்ன இருக்குது, என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு நாட்கள் போக போக டார்ச்சர் பண்ண தொடங்குவாங்க. அதே இது நீங்க எவ்வளவு கொண்டு வந்தாலும் சரி, நிறைய கொண்டு வந்தவங்களா இருக்கலாம், ஆனா அதுல நிறைவு இல்லாதவங்களா இருப்பாங்க. இதுக்கு நீங்க வழி வகுக்கவே செய்யாதீங்க. ஸ்டார்டிங்ல, அதாவது தொடக்கத்துல அவங்க சின்ன விஷயத்துக்கே உங்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல அதை ஸ்டாப் செஞ்சிருங்க. இல்லாம நீங்க அதை வளர விட்டுட்டீங்க, பெரிய மரம் ஆகுறது மாதிரி அந்த ஹேபிட் அவங்களுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு வெட்டவே முடியாது. ஓகேவா? அந்த பழக்கத்தை விடவே முடியாது. ரொம்ப டார்ச்சர் செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களால எல்லாம் தாங்கிக்கவே முடியாத அளவு பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையில இருக்கும். எப்போதுமே அதனால கவனமா இருங்க. கணவர்மார்கள் மட்டும் இல்ல, மனைவிகளும் இருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது எல்லா கணவரும் எல்லா மனைவிகளும் கெட்டவங்க கிடையாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லவங்களா இருப்பாங்க. அவங்கள தூண்டி விடுவாங்க. இப்ப பையனோட அம்மாவா இருக்கலாம், இல்ல பையனோட ஏதாவது உறவுகளா இருக்கலாம், இல்ல பொண்ணோட யாரு வேணாலும் தூண்டி விடுவாங்க. நல்லபடியா அவங்களோட வாழ்க்கை 2 பேருக்குள்ளாடி போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு 3வதா ஒரு ஆள் அது அப்படியாகும் இப்படியாகும், அந்த வீட்டுல இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க, உனக்கு ஒண்ணும் தரலையா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பை பத்த வைக்கிறது மாதிரி வார்த்தைகளை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கூட இருக்கிற ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே தோணாது. நாட்கள் போக போக ஏதாவது தேவைகள் வருது, ஏதாவது வீட்டுல கஷ்டங்கள் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தோண ஆரம்பிக்கும். அப்போதான் கொஞ்சமா அப்படி சொல்லி பார்ப்பாங்க, உங்க வீட்டுல இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, வாங்க முடியுமா, இல்ல நீ என்ன போட்டிருக்கிற நகைகளை கொடுக்குதியா, நம்ம இதை வாங்கிடலாமா, இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை பயன்படுத்துவாங்க. அதை ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டாப் செய்யல அப்படின்னா பிற்காலத்துல உங்களோட வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமான வாழ்க்கையா மாறிடும். ஏன்னா உண்மையான அன்புக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மட்டுமே உங்களை யூஸ் பண்ண தோணவே செய்யாது. உண்மையான அன்புக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் சரி, எவ்வளவு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையே அவங்கள வாழ வைக்கும், வாழ்க்கையில் நிமிர்ந்து நிக்க வைக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம இதை தாண்டிடுவோம், இதை கடந்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையை மனசுல கொடுக்கும். அதுதான் உண்மையான உறவு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அழகுன்னு உள்ளது எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம ஒரு இடத்த பாக்குறோம், அழகா மாத்துறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. ஹியூமனா இருந்தாலும் அழகாகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நல்ல மனசு உள்ளவங்களை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நல்ல மனசு உள்ளவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்துறவங்கள பார்க்கறது ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். உண்மையான நல்ல மனது உள்ளவங்கள பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இருக்கிறாங்க, ஓகேவா, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உலகத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். வாழ்க்கையில அன்பை காட்டி தன்னோட தேவைகளுக்காக உங்களை யூஸ் பண்றவங்க கிட்ட ஏமாந்து நின்னுடாதீங்க. விழிப்பா இருங்க, கவனமா இருங்க. எந்த உறவா இருந்தாலும் சரி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவுல அவங்க இப்ப பாசமா பேசுறாங்க, இந்த பொருளை நம்ம கொடுத்தா, இந்த பணத்தை நம்ம கொடுத்தா நம்ம கிட்ட அன்பாகவே இருந்துருவாங்க, அப்படி ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஆனா
அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்க கேட்க கேட்க குடுத்து, தன் கையில ஒண்ணுமே இல்லாம ஆகுறது வரைக்கும், எல்லாமே தீர்ந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கே தோணும், "ஐயோ! நம்ம ஏமாந்துட்டோமே" அப்படின்னு. ஆனா ஸ்டார்ட்டிங்லயே கவனமா இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஏமாற்றமே இருந்திருக்காது. வாழ்க்கையில அன்ப காட்டி, தேவைக்காக உங்கள ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஏமாந்து போகவே செய்யாதீங்க. கவனமா இருங்க.